அப்போது இந்த நொரண்டு பிடிச்ச சமூகம். அப்போது இவருடைய அந்த பிரச்சாரம் ஏன் இப்படி இருந்துச்சு? இந்த வகையில் நாம் பிரச்சாரம் பண்ண முடியாது. எப்பயுமே நாம் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். எப்போவுமே பிரச்சார களம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்குது, அதன்படி தான் நம்ம பண்ணணும். ஒரு தர்காலையாவது போய் இப்ராஹிம் நபியுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமா? ஏர்வாடிக்கு போனீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு 30-40 பிரான்ச்சஸ் இருக்குது. சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் விட்டுட்டு பெரிய பிரான்ச் மட்டும் அது கையில் கோடாரி வச்சு வருவி, இவருக்கு ஆண்டாகி ஒரு நாள் போட்டார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்ராஹிம் நபி விஷயம் இப்ராஹிம் நபி தான். அதனால தான் அவரை பார்க்க மட்டும்தான் முடியும். அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்துட்டு அவர் பூசாரி வீட்டில் இருந்துட்டு அவர் செஞ்சார். சரியா? கருவறைக்குள்ளே அவருக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. புரியுதா? நமக்கு கருவறைக்குள்ளே ஆக்சஸ் கிடையாது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எல்லா கோயில்கள்லேயும் நம்பிக்கையுடையவர்கள் மட்டும்தான் வரணும், சும்மா பார்க்குறதுக்கு கூட விசிட்டுக்கு வரக்கூடாது. மதுரை மீனாட்சி கோயில் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரு டூரிஸ்ட் விசிட்டாக கூட நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே வரணும், இல்லைனா வர. கரெக்டு. காபத்துள்ளால் அந்த ரூல்ஸ் தான் போட்டு வச்சுருக்கோம். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வரணும், இல்லைனா வரக்கூடாது. தேவையில்லை. நீங்கள் அங்கே ஏதாவது இன்சல்ட் பண்ணுவீங்க. எங்கேயாவது காபத்துள்ளால் அசுத்தம் நீங்கள் பார்க்க முடியுமா? அங்கே எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த சமூகத்தை அப்படி இருந்துச்சு.